கேரளா ஸ்டோரிக்கு தேசிய விருது, 2 விருது. ஆடு ஜீவிதத்துக்கு 0. இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை எதிர்த்து மாண்புமிகு பொருந்திய உயர் நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 55 நிமிடம் வாதாடி இருக்கிறேன். ஒரு கேள்விக்கு கூட எனக்கு எதிராக விபுல் அமர்த்தல் அல்ஷா ப்ரொடியூசருக்கு ஆதரவாக ஆஜரான மரியாதைக்குரிய சீனியர் கவுன்சில் சதீஷ் பராசுரன் ஒரு விஷயத்துக்கு கூட பதில் சொல்லவில்லை. நான் நீதிமன்றத்தில் கேட்டேன். 32,000 girls were tricked, transformed, trafficked to ISIS regions என்று இருக்கிறது. 32,000 பெண்களை மதம் மாற்றி அவர்களை ட்ரிக் பண்ணி அவர்களை டிராஃபிக் பண்ணிட்டாங்க. நான் கேட்டேன், CIA ரிப்போர்ட் இருக்கிறது, அமெரிக்காவின் CIA உடைய ஆய்வறிக்கை இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருந்தே ஐசிஸ் ரீஜனுக்கு சென்றவர்கள் வெறும் 4,000-5,000 பேர் என்றால் இந்த படம் இந்தியாவிலிருந்து மட்டும் 32,000 பேர் என்று சொல்றாங்களே. For the past 10 years this country is ruled by alien leadership. What does this film trying to portray? This film is trying to portray that India is the wholesale supplier of terrorism அப்படினு சொன்னேன். உடனே என்ன சொல்றாரு, நான் 32,000 3 மாத்திக்கிறேன். 32,000 3 மாத்திக்கிறேன். நான் சொன்னேன், இது என்ன வரலாற்று திரைப்படமா? Uncovering the truth that was kept hidden. குப்பை தொட்டிக்கு செல்ல வேண்டிய திரைப்படம். கரெக்டா சொன்னார் பினராயி விஜயன். குப்பை தொட்டிக்கு செல்ல வேண்டிய திரைப்படம். Uncovering the truth that was kept hidden. மறைத்து வைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய திரைப்படம். அது நான் கேட்டேன், இவர் என்ன வரலாற்று ஆசிரியரா? Is he a historian? Or if the film was certified by any historian panel? இல்ல இந்த திரைப்படத்தை தான் historian panel certify பண்ணாங்களா? எப்படி இத சொல்றா? உடனே நீதிமன்றத்துல இத நாங்க வேணா ஃபிக்ஷனல் ஸ்டோரி போட்டுறோம். 2 மிகப்பெரிய வெற்றிகளை இறைவன் கொடுத்தான். ரிட் டிஸ்மிஸ் ஆனாலும் பில் டிஸ்மிஸ் ஆனாலும் வெற்றி 2ல கிடைச்சது. 32,000 3 மாத்திக்கிறேன், ஃபிக்ஷனல் ஸ்டோரி போட்டுக்கிறேன் அப்படின்னா